இதயம் போகுதே. அத்தியாயம் 4. தோழியர் ஐவரும் பயந்து போய் அவன் அருகில் நின்று கொண்டு அவனை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர். அவன் சட்டென்று எழுந்து உட்கார ஐவரும் அரண்டு பின்வாங்க, கழட்டுங்க கழட்டுங்க, உங்க காதல் கிடக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுங்க, அது மட்டும் இல்ல, பையில் ஏதாவது பணம் இருந்தா அதையும் எடுங்க என்றான் ஒருவன். எதுக்கு என்றாள் குரல். எதுக்கா? அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறதுக்கு? உங்களாலதான் அடிபட்டு கிடக்குறான், அதுக்காகத்தான். உடனே தோழிகள் நால்வரும் களத்தில் கிடந்த சங்கிலியை கலற்றி ஒரு ஹெல்மெட் மனிதரிடம் கொடுத்தார்கள். குரல் உடனே, ஏய், யாரு எதுவும் கொடுக்காதுங்கடி, என்னடி இது? அவனுங்க கேட்டா உடனே ஏன் என்ன ஏதுன்னு கேட்காம அப்படி கழட்டி கொடுத்துட்றீங்க? என்னடி செய்யறது என்று தோழிகளை பார்த்த குரலுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் கொள்ள கூட்டம் பெருகி போச்சு. உடனே ஒரு ஹெல்மெட், ஏய், உன்னோட செயினையும் கழட்டு என்றதும், எனக்கு என்னமோ இவனுங்க ஹெல்மெட்டோட இருக்கிறத பார்த்தா கொள்ள கோஷ்டியா இருப்பானுங்களோன்னு தோணுது. உடனே இன்னொரு ஹெல்மெட், ஏய், என்னடி சொன்ன என்றான். டேய், இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பதிலா பிச்சை எடுத்து சாப்பிடலாம் என்றாள் குரல். உடனே இன்னொரு ஹெல்மெட், அவன் அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரரு, அவனை போய் கொள்ளக்கார ரேஞ்சுக்கு பேசுற என்றான். அப்பாவும் கொள்ளையடிச்சுதான் கோடீஸ்வரர் ஆனாரோ என்னமோ என குரல் நக்கலாக கேட்க, தோழிகள் நால்வரும் நக்கலாக சிரிக்க, ஏய், என்னடி சொன்ன எங்க அப்பாவை பத்தி என்றபடி குரலின் நீண்ட கூந்தலை பற்றி இழுத்து கீழே தள்ளி அவளை எட்டி உதைக்க காலை தூக்க எத்தனிக்க, டேய் வேணாண்டா என ஒருவன் அவனை தடுக்க, தோழிகள் போட்ட கூச்சலில் கூட்டம் சேர ஆரம்பித்தது. டேய், இனி இங்க நின்னா ஆபத்து தான் என்ற ஒருவன் கையில் வாங்கிய சங்கிலிகளை கீழே எறிந்துவிட்டு, வாடா என்று அவனை இழுத்து கொண்டு ஓட, இன்னொருவன், ஹரி வாடா சீக்கிரம் என்றதும் கீழே கிடந்தவனும் எழுந்து ஓட, கண்ணிமைக்கும் நேரத்தில் வண்டியில் ஏறி பறந்தனர். என்ன என்ன என்று ஓடி வந்தவர்களை ஒன்றுமில்லை என கூறி திருப்பி அனுப்பி வைத்தனர் தோழிகள். கீழே கிடந்த குரலை கைப்பிடித்து தூக்கிவிட, சங்கிலிகளை எடுத்து போட்டுக்குங்கடி என்றாள் திவ்யா. இன்றைக்கும் இங்கேயும் போக முடியாது, ஷோபியோட நிச்சயத்துக்கும் போக முடியாது, திருமணத்துக்கு போய்க்கலாம், இப்ப ரூம்கே போலாம் என்று தோழிகள் ஐவரும் திரும்ப புறப்பட்டனர். அத்தியாயம் 5. என்னங்க, ஓய்வெடுக்க கிளம்பியாச்சா? ஆமா, என்னம்மா விஷயம்? இல்லைங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நைட்டு பேசிக்கலாமே, அப்படிதான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். ராத்திரியில ரொம்ப நேரம் கழிச்சு வந்து தூக்கம் வருது, காலையில பேசலாம்பீங்க. அப்புறம் நான் என்ன கதையா சொல்றேன்? காலையில என்னடானா அந்த கடைக்கு போகணும், இந்த ஆபீஸுக்கு போகணும், மதியம் பார்க்கலாம்பீங்க. இப்ப என்னடானா திரும்பவும் ராத்திரியா, மறுபடியும் முதல்ல இருந்தா? அம்மா தாயே, இப்பயே என்னன்னு சொல்லு. இப்ப என்னதான் நான் செய்யட்டும்? என்னோட காலை அமுக்கி விடணும். என்னடி இது, 50 வயசுக்கு மேல? ஏன் 30ன்னா செஞ்சிருவீங்களாக்கும், 50 வயசானா செய்ய மாட்டீங்களா? என்னம்மா இது, இன்னைக்கு ஒரு மார்க்கமா இருக்க? என்னதான் விஷயம் சொல்லு, கேட்கலாம். அப்படி வாங்க வலிக்கு என்றவள் அவரது கைகளை பிடித்து அறைக்கு அழைத்து சென்று ஒரு சேரில் அமர வைத்து தானும் ஒரு சேரை இழுத்து போட்டு எதிரே அமர்ந்து கொண்டாள். என்ன சொல்ல போற என்று ஆர்வமானார். எல்லாம் நம்ம குணாவை பத்தி தான். அவனை பத்தி என்ன பேச போற? அவன் ஏதாவது பொண்ணை நினைச்சிருக்கானாமா? அப்படின்னா கூட பரவாயில்லையே, பின்ன நீ ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா? என்னங்க இது, தரகர் பொண்ணு போட்டோ கொடுத்துருக்காரா, ஜாதகம் எதுவும் பொருந்துச்சான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். நீங்க என்னடானா என்னைய மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. பொருந்தின பொண்ணு போட்டோ அனுப்பி வச்சா நம்ம பையன் உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட போறான். நீ வேற 7 கழுத வயசாகுது, என்னமோ அவர் சொந்த கால நிப்பாராமா, கல்யாணம் கட்டிக்கிட்டா ஜாலியா இருக்க முடியாதுன்னு பாக்குற பொண்ணோட போட்டோவெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லியே வயசு 29 ஆச்சு. என்னை என்ன பண்ண சொல்ற? இல்ல, போன வாரம் தரகர் வந்தாரு, ஏதோ ஜாதகம் பொருந்ததுன்னு சொன்னீங்களே, அது என்ன சின்னதான்? ஜாதகம் எல்லாம் பொருந்திதான் இருக்கு. பெண் வீட்டுல பையனுடைய ஜாதக நகலை கொடுத்துருக்கு. அங்க இருந்தும் இன்னும் எதுவும் தகவல் வரல. அப்படின்னா தரகர் இன்னொன்னு சொன்னார்ல, அதையாவது பாக்குறது. பொறுமா, கல்யாண விஷயத்துல அவசரப்பட முடியுமா? ஒன்னொன்னாதான் பாக்கணும் என்று பெருமூச்செறிந்தார் குணவதி. என்னைக்கு பொண்ணை பார்த்து என் புள்ள கல்யாணத்தை என்னைக்கு பாக்குறது? உன் புள்ள மனசு வச்சா முடியும். அப்போ அவனை அப்படியே விட்டுறதா உத்தேசமா? சரி, அது நடக்கிறப்போ யார் தடுத்தாலும் தானா அமையும். நீ அதையே நினைச்சு வருத்தப்படாதம்மா, உன் உடம்ப கவனி முதல்ல. சரி, நீங்க கொஞ்சமாச்சும் ஓய்விடுங்க, நேரமாச்சு என்று எழுந்து கொண்டாள். முதலில் தயாளன் ஒரு 2 ஏக்கர் நிலமும் ஒரே ஒரு வீடும் தான் வைத்திருந்தார். அவரது இடத்தை ஒட்டி ஒரு இடம் விலைக்கு வர தன் மனைவியின் நகைகளை விற்று அங்கே கடன் வாங்கி அதனை 1 லட்சத்திற்கு வாங்கினார். அவர் நேரம் அந்த இடம் 1 கோடிக்கு விலை போனது. எனவே தயா ரியல் எஸ்டேட் என ஆரம்பித்தார். கோடிக்கு வாங்கிய நிலம்
பல கோடிகளை குவித்தது. இப்போது அவர் பல 100 கோடிகளுக்கு சொந்தக்காரர். பல 100 ஏக்கர் அவர் நிலப்புலன்கள் கிடந்தன. இவர்களுக்கு ஒரே மகன்தான் குணாளன். தயாளனின் குணத்திற்கேற்ற மனைவி குணவதி அம்மாள். அவள் வந்த நேரம் தயாளனும் படிப்படியாய் முன்னேறி இப்போது பெரிய நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறார். கல்யாணமாகி 3 வருடங்களில் பிறந்தவன் குணாளன். அவன் பிறக்கும் போதே குணவதி அம்மாளின் கர்ப்பப்பையும் எடுக்க வேண்டியதாயிற்று. ஏதோ கட்டி வந்து இப்படி ஆயிற்று. எனவே அவனுக்கு பிறகு அடுத்த பிள்ளைக்கு வழியில்லாது போயிற்று. பெண் பிள்ளை ஒன்று இல்லையே என்ற ஏக்கம் குணவதிக்கு. அட, இவனுக்கு வர்ற மனைவியையாவது பெண் பிள்ளை போல் பார்த்து கொள்ளலாம் என்றால் அதற்கும் விடமாட்டேன் என்கிறான் முருகா. இந்த பையனோட மனச நீதான் மாத்தி இந்த வீட்டுக்கு மருமகளை சீக்கிரமா கொண்டுட்டு வரணுமுப்பா என்று கோவிலாக பிரார்த்தனை செய்கிறாள். குணாளன் எம்இ படித்துவிட்டு நண்பர்களுடன் சென்னையில் கம்ப்யூட்டர் சென்டரில் வேலை பார்க்கிறான். திருமணத்திற்கு பிறகு அப்பா பிசினஸ் அனைத்திலும் பங்கு கொள்ளலாம் என்றும் அதுவரை அவன் ஃப்ரீயாக அவன் நண்பர்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக நாட்களை கழித்துக் கொண்டிருந்தான். எங்கே திருமணம் அவனிடமிருந்த நண்பர்களையும் மகிழ்ச்சியையும் பிரித்து வாழ்க்கையை வெறுமையாக்கி விடுமோ என பயந்து திருமணத்திற்கு பார்த்த பெண் போட்டோவை எல்லாம் பிடிக்கல என்று நாளை கடத்தி கொண்டிருந்தான். அத்தியாயம் 6. என்னடி குரல், ஆர் யூ ஓகே என அருகில் வந்தாள் உமா. ஓகே. எவ்வளவு தைரியமான வினி. அன்று நடந்ததை பார்த்து ஃபீவரே வந்துருச்சு. இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல. என்ன தலைவலிதான் ரொம்ப படுத்துது. என்னடி, அன்னைக்கு நடந்ததை நாங்கெல்லாம் மறந்தாச்சு. நீ இன்னும் அதையே நினைச்சு உடம்புக்கு முடியாம இருக்க? இல்லடி, இவ தலைமுடியை பிடிச்சு ஒருத்தன் கீழே தள்ளிட்டான்ல, அந்த அதிர்ச்சி தான் இவளை பித்து பிடிச்ச மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்கு. ஏண்டி குரல், 3 நாள் லீவ் போட்டுட்ட, நாளைக்கு வேலைக்கு வரல? என்னடி இது, எதுக்கு எடுத்தாலும் வாயை திறந்து பேச மாட்டேங்கிற என்றவாறு திவ்யா அவளது கைகளை பற்றி முகத்தை தன் புறம் திருப்ப கண்களில் இருந்து கண்ணீர் கரகரவென்று கன்னத்தில் விழுந்தது. பதறிய தோழிகள், குரல் என்னாச்சுடி, எதுக்கு இப்படி அழற, பதில் சொல்லுடி என்று அவளின் இருபுறமும் அமர்ந்து கொண்டனர். என்னன்னு சொல்லுடி. இல்லப்பா, அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அம்மாவுக்கு நான் பேசினப்போ இன்னமும் உன்னுடைய பேச்சே சரியில்லை, அங்க ஏதேனும் பிரச்சனையாம கேட்டாங்கடி. ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன, அவங்க நம்பல. தம்பியை அனுப்பி வைக்கவா, ஏதாவது ஒண்ணுன்னா வீடு வந்து சேரு, நீ வேலை பார்க்கணும்னு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவுக்கு இங்க ஏதோ நடந்திருக்குன்னு புரிஞ்ச மாதிரி பேசுறாங்க பாரு, அதான் மனசு தாங்கல. இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? சரி, கண்ணை தடிச்சுக்கோ. இல்லடி, எங்க அம்மா ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு தண்டனை அனுபவிச்சிருன்னு சொல்லுவாங்க. இப்போ நீ என்னடி தப்பு செஞ்ச என்றாள் திவ்யா. இல்லடி, நான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், அதான் மனசே சரியில்லடி. தோழியர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எங்க அம்மா எந்த ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அவங்க தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்குவாங்க. என்னடி, ரொம்ப வித்தியாசமா இருக்காங்களே என்று தோழிகளை நோக்கிய குரல் ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது ஒரு முறை எங்க வீட்டுல தண்ணி பைப்ல தண்ணி வந்தது அம்மா பாக்கல. 1 மணி நேரமா வீணா கீழே போயிடுச்சு. அந்த பைப்ல ஒரு ரப்பர் பைப்பு செருகினா தொட்டிக்குள்ள விழும். ஆனா ரப்பர் டியூப் உருவி கிடந்தத அம்மா கவனிக்கல. அதனால தண்ணி முழுசும் வீணா தோப்பு செடி கொடிகளுக்கு போயிடுச்சு. சரி, அப்புறம் அப்பா வந்து பாத்துட்டு, உனக்கு கதை புத்தகம் கிடைச்சா போதுமே, அடுப்புல சோறு வச்சதே தெரியாது, அப்புறம் தண்ணி வர்றது எப்படி தெரியும் என கூறிவிட்டார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணீர் வரும். எனவே அப்பா தண்ணி லாரிக்கு சொல்ல போன எடுக்க அம்மா தடுத்து, என்னாலதானே இதாச்சு என்று வீட்டிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து 2 குடமாக தண்ணீரை சைக்கிளில் சுமந்து வந்து வீட்டில் தண்ணீர் பிரச்சனையை தீர்த்தாங்க. அப்பா எவ்வளவோ சொல்லியும் இது என்னுடைய அசட்டைக்கான தண்டனை. எனவே மறுநாள் தண்ணி வர்ற வரைக்கும் நான் இப்படிதான் நம்ம வீட்டு தண்ணி தேவையை தீர்ப்பேன் அப்படின்னு அம்மா கண்டிப்பா கூறிட்டாங்க. இப்படி என்னுடைய அம்மா எத்தனையோ செஞ்சிருக்காங்க. ஒவ்வொன்னையும் அவங்க தப்புக்கு அவங்களே செஞ்சுக்கிட்ட தண்டனையா எடுத்துக்கிறாங்க. எந்த ஒரு தவறு தெரிந்தோ தெரியாமலோ செய்தாலும் அதற்கு தனக்கு தானே தண்டனை கொடுத்து கொள்ளும் ஒரு நல்ல தாயிடம் வளர்ந்த நான் ஏதோ தவறு செய்து விட்டோமோ என்று எண்ணி குழம்புகிறேன். ஏ குரல், நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். அடிக்கடி நீதானே சொல்லுவ, அதனால உன் மனசு போல நல்லதே நடக்கும். கண்டதை நினைச்சு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. இந்த அமிர்தாஞ்சனை போட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு படு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, டேக் கேர் என்ற தோழிகள் எழுந்து கொண்டனர். ஏண்டி உமா, அவங்க 2 பேரையும் இன்னும் காணுமே, எங்காவது போயிட்டு ரிலாக்ஸா வருவாளுங்க. சரி வாடி, கேண்டீன் போய் சாப்பிட்டுட்டு குரலுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம்.
ஒரு காஃபி மீண்டும் இந்த கதை அடுத்த அத்தியாயத்தில் தொடரும் என்று கூற தரகருக்கு தந்துவிட்டு தானும் ஒன்றை எடுத்துக்கொண்டார். அம்மா தந்த காஃபி நல்ல ருசியா இருக்கு. இஞ்சி தட்டு போட்டிருந்தீங்களாம்மா? ஆமா, அதான் இந்த ருசி. காலி டம்ளர்களோடு உள்ளே போனாள் தமிழினி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் இந்த கதை தொடரும்.